பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில துரேந்தர் 2 படம் உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆயிருக்கு. முதல் நாளிலேயே பாக்ஸ் ஆபீஸ்ல வலுவான தொடக்கத்தை பதிவு செய்துள்ளது. முதல் பாகம் வெளியான போது சுமார் ஏறக்குறைய 1350 கோடி அளவுக்கு வசூல் வேட்டை செய்தது இந்த படம். திரையரங்குகளை தாண்டி OTT தளங்களிலும் இந்த படத்திற்கு மிகப்பெரிய அளவிலான வரவேற்பை பெற்றிருந்தது. இந்த நிலையில துரேந்தர் 2 படம் முதல் நாளிலே பாசிவான விமர்சனங்களை பெற்றிருப்பதோடு குறிப்பா ஆக்ஷன் காட்சிகள், பெரிய அளவிலான செட்டு வேலைப்பாடுகள், கதையினுடைய முன்னேற்றம் ஆகியவெல்லாம் ரசிகர்களை பெரிய அளவில் ஈர்க்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில முதல் பாகத்தில் இருந்த கதையுடைய தொடர்ச்சியை இன்னும் பெரிய அளவில் விரிவாக்கி அதிகமான திருப்பங்கள்ல இந்த படத்தை நகர்த்தி கொண்டு போயிருக்கக்கூடிய இயக்குனருடைய கைத்திறமையை பெரு அளவில் பாராட்டி வராங்க. அது மட்டும் இல்லாம இந்த படம் ஹிந்தியில எடுக்கப்பட்டிருந்தாலும் தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட பல்வேறு மொழிகளிலும் ஒரே நேரத்தில் வெளியிடப்படணும்னு திட்டமிட்டிருந்தது. ஆனா சில தொழில்நுட்ப கோளாறின் காரணமாக தமிழ்ல இந்த டப்பிங் பணிகளை முழுமையா முடியடையாமத நிலையில திரையிட்டதன் காரணமாக சில திரையரங்குகள்ல ரசிகர்களுக்கும் திரையரங்க உரிமையாளர்களுக்கு இடையே சில சலசலப்பு ஏற்பட்டதையும் காண முடிஞ்சது சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல. தற்போது இந்த படத்திற்கு தமிழ் பதிப்புகள் ஒரு சில தினங்கள்ல வெளியாகிடும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை சொல்லப்பட்டிருந்தாலும் கூட தமிழ் ரசிகர்கள் மத்தியில இன்னும் பெரிய அளவிலான எதிர்நோக்குகளோட இந்த துரேந்தர் 2 படத்தை பார்ப்பதற்கு நீண்ட வரிசையில காத்திருக்கிறாங்க ரசிகர்கள். இந்த படம் வழக்கம் போல 4 மணி நேரம் அளவிற்கு பெரிய அளவில் ஓடக்கூடிய பெரிய படமா எடுத்திருந்தாலும் கூட இதுல எந்த காட்சிகளும் சலிப்பு இல்லாத அளவிற்கு ரசிகர்களை தன்வசப்படுத்தும் விதமாக சில காட்சிகள் அமைத்து ரசிகர்களை திரையரங்குல 4 மணி நேரமும் மிக ரம்மியமான சூழல்ல ஈர்க்கும் வகையில தான் காட்சிகளை அமைச்சிருக்காங்க. குறிப்பா இன்டர்வல் பிரேக் மற்றும் கிளைமாக்ஸ் காட்சிகள் மிக வலுவாக அமைந்திருப்பதாக ரசிகர்கள் இந்த படத்தை பார்த்துவிட்டு பாராட்ட துவங்கியிருக்கிறாங்க. துரேந்தர் 2 படத்துல ஆக்ஷன் மட்டும் இல்லாமல் உணர்ச்சி காட்சிகளும் முக்கியமான பங்காற்றியிருக்கிறத பாராட்டியிருக்கக்கூடிய ரசிகர்கள் ஹீரோ எதிர்கொள்ளும் சவால்கள், அவருடைய பயணங்கள், எதிர்களுடன் நடக்கும் மோதல்கள் ஆகியவற்றை திரைக்கதையினுடைய மையமாக அமைந்து முதல் பாகத்தை பார்த்தவர்களுக்கு இந்த இரண்டாம் பாகம் மிகப்பெரிய அளவில் ஹைப் கொடுக்கிற அளவுக்கு பெரும் பாராட்டை பெற்று வருகிறது என்று சொல்லலாம். இது தமிழ்ல வந்தா இன்னும் தமிழ் ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடுவாங்க என்ற எதிர்நோக்கியும் நமக்கு சுட்டி காட்ட வேண்டியிருக்கு.